மக்ரோனி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி செய்யலாம், ஆஃப்டர்நூனுக்கு சும்மா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நல்லா சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சுட்ருந்தேன். பக்கத்துலேயே என் தங்கச்சி தொல்லை வந்து ஃப்ரைடு சிக்கன் பண்ணுற மாதிரி ஃப்ரைடு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிகிட்ருந்தா. ஸோ அது கூட அப்படியே பேசிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு பண்ணிகிட்ருந்தோம். கூட வந்து அத்தை பையனும் சித்தி பொண்ணும் வந்தாங்க. எல்லாம் பேசிகிட்டு அப்படியே பண்ணிகிட்ருந்தோம். எப்பயுமே நான் மக்ரோனி செய்யும்போது ஒன்று வந்து தக்காளி வெங்காயம் கம்மியாகிடும், இன்னும் தக்காளி வெங்காயம் அதிகமாகிடும். இன்றைக்கி வழக்கம் போல் தக்காளி வெங்காயம் அதிகமாகிடுச்சு. எத்தனை தடவை செஞ்சாலும் இதே மிஸ்டேக் தான் ஆகுது. பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. தக்காளி வெங்காயம் கம்மியாயிடுச்சுன்னா டேஸ்ட் வந்து ஒட்டுறதில்ல. இது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. முட்டை போட்டு பண்ணலான்னு தான் பிளான் பண்ணான். ஆனால் வந்து என் அத்தை பையன் வந்து அவன் முட்டை சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொன்னதுனால வெறுமனையாக மசாலா மட்டும் போட்டு செஞ்சுட்டேன். இதுக்கும் என் தங்கச்சி பண்ண அந்த ஃப்ரைடு பொட்டேட்டோஸ்க்கும் சாப்பிட்டா காம்பினேஷன் அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது. இருந்தாலும் சாப்பிட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது வந்து ரொம்ப செட்டிலாக இருந்துச்சு மக்ரோனி. இது வந்து நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருந்துச்சு.